ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மேப்பரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக ஜாலியாக இருக்கீங்களா? நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. ஸோ ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்த OnePlusலேருந்து 10T அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி மற்ற நாடுகளில் ஏஸ் ப்ரோ, அதாவது OnePlus 10 ஏஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 10T அப்படின்ற பேரில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரேட்டு வந்து 50,000 ரூபா கிட்ட இருக்கும் இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா. அதாவது 48, 52, 50,000 இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் 50,000 ரூபா கிட்ட கொண்டு வந்துடுறாங்க. இதோட ப்ராசஸர் நல்லா இருக்குது, இதோட ரேம் வேரியண்ட் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியண்ட் நல்லா இருக்குது, கேமராவை சொதப்பி வச்சுருக்கானுங்க. அதை மட்டும் நான் சொல்கிறேன், ஓகேவா? இன்னும் இது வந்து டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண இன்னும் நாட்கள் இருக்குது. இப்போதைக்கு மேலோட்டம்னா என்ன ஏது அப்படின்றத சொல்கிறேன். டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 10 Pro மாதிரி தான் நண்பா இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பேக் டிசைனும் அப்படி தான் இருக்குது, எல்லா பக்கமும் அப்படி தான் இருக்குது. ஸோ OnePlus 10 Pro எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குது. ஆனால் என்ன, அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பிளாடா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிராண்டோட நேம், அந்த கேமராக்காண்டி கொலாபரேட் பண்ணாலும் அந்த கம்பெனியோட நேம் இருக்கும். இது வந்து அந்த மாதிரி கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. இப்போ டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம எதிர்பார்த்து தான். அடுத்ததாக பின்னாடி கேமராவில் 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. அதில் என்னென்னா 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா அது எதுக்கு என்னன்றது தெரில. ஏன் 8 மெகாபிக்சல் இதே தான் ஓப்போவும் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடாடு. என்னடா டே, ஆல்ரெடி 13 மெகாபிக்சல் கொடுத்தாலே அல்ட்ரா வைடில் வந்து அந்த என்ன சொல்ல ஒயிட் பேலன்சிங் மிஸ் மேட்ச் ஆகும், சென்டர் பாயிண்ட் மட்டும்தான் ஷார்ப்னஸாக இருக்கும், கார்னர்ஸ்லாம் சொதப்பிடும். இப்படி இருக்கிறப்ப ஒரு 50,000 ரூபாய்க்கு விற்கும் போதுனாச்சும் கொஞ்சம் யோசிச்சு பண்ண வேணாமா? ஒரு 14 மெகாபிக்சல் இல்லை 13 மெகாபிக்சல். அதுக்கப்புறம் தேர்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் 2x ஆப்டிக்கல் ஜூம் போகிற மாதிரி. OnePlus 7T எவ்வளவோ பரவாயில்ல போல் என் ஃபோன்லாம். அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. பேட்டரின்னு பார்க்கும்போது 4700 சில்லற, 2330 ப்ளஸ் 2330 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி டூயல் செல் பேட்டரி மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 150 வாட்ஸுக்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் இருக்குது. சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் நல்ல விஷயம். அடுத்ததாக அதில் டூயல் ஸ்பீக்கர் இருக்க போது, LPDDR5 வேரியண்ட் RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற இன்றைக்கி தேதிக்கு ஒரு டாப் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரோடு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையுமே நம்மளால் சொல்ல முடியாது. இன்றைக்கி தேதிக்கு அதுதான் பெஸ்ட்டு. இல்லை RAM வேரியண்ட் பார்க்கும்போது 8GB RAM, 12GB RAM, 16GB வரைக்கும் RAM வேரியண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 512GB வரைக்கும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் 8, 12, 256GB தான் ஹையஸ்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 512 போட்டாலும் வச்சுக்கோ 62,000 கிட்ட ரேட்டை வச்சுருவானுங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ப்ராசஸர், அந்த பேட்டரியோட சார்ஜர் வேணால் சில பேருக்கு வந்து எதுவாக தெரியலாம். மற்றபடி 50,000 ரூபாய்க்கு இன்றைக்கி தேதி OnePlus வாங்குவீங்களா அப்படின்றத கேட்டால் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா OnePlusஸா இப்போயா வேணாம்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அது ஒவ்வொருத்தரோட பர்சனல் ஒப்பீனியன் தான் நண்பா. சில பேர் கலர் ஓஎஸே பிடிக்கும் அப்படின்றப்போ OnePlus வாங்கி அதில் கலர் ஓஎஸ் இருந்தாங்கன்னா OxygenOS இருந்தாங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு OxygenOSே யூஸ் பண்ணி பழகிட்டு திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஃபோனை வாங்கும்போது என்னடா ரெண்டும் கட்டானா இருக்குது, கலர் ஓஎஸ் மாதிரி இல்லை, OxygenOS மாதிரி இல்லை, யூஸ் பண்ணுறதுக்கு சாட்டிஸ்ஃபையே இல்லாமல் இருக்கும். அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் தான். அது எனக்கு எதுவும் சொல்லுவேன். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாங்கினப்ப OxygenOS இருந்துச்சு. இப்போ அடுத்தடுத்து அப்டேட் வேறு பண்ணி தொலைச்சிட்டேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி 2-3 வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ரொம்ப கேலரிக்குள்ளெலாம் போனால் ஹேங் ஆகுது, கேமரா வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து டம்மியான மாதிரி தெரியுது. ஸோ இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன், அதனால் நான் சொல்கிறேன், ஓகேவா? மற்றபடி எல்லா ஸ்பெக்கையும் வச்சு பார்க்கும்போது ஓகே தான் நண்பா. இந்தியாவுக்கு வரும்போது 50,000 ரூபாய்க்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு 47, 46 அந்த மாதிரி வந்து கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்கும். ஸோ என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் ஆனோடனே ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸாக என்ன ஏதுன்றதை பார்த்துருவோம். ஓகேவா? தேங்க்யூ, பை பை.